Hello viewers, Assalamu alaikum. Welcome back to my channel Ben Sabris. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சூப்பராக இருக்கிறீங்களா? ஹெல்த்தியாக இருங்க எல்லாரும். இப்போ பாருங்கள், நாம் இந்த வீடியோவில் வந்து மஞ்சாய் சிக்கன் மஞ்சாய் சூப் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சூப்புக்கு தேவையான பொருள்கள் இப்போ வந்து என்ன அப்படின்றத வந்து நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து சோயா சாஸு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன். சிக்கன் வந்து நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு, அந்த தண்ணியும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதை வந்து நல்லா வந்து பிரித்து வச்சுருக்கிறேன். ஃபோக் மூலியமாக பிரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் எக்கு வந்து ஒரே ஒரு எக்கு தான். எக்கு வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க, கடாய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எண்ணெய் கீ வேணாலும் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸு. ஆனால் வந்து நான் கீ யூஸ் பண்ணல, நான் வந்து எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், பொடியாக நறுக்கின பூண்டு வந்து இப்போ போட்டுக்கலாம். நல்லா பொடியாக இருக்கணும். அது வந்து சூப்பு சாப்பிடும்போது அது வந்து வாயில் கடிபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சரும் நல்லா பொடியாக வந்து நறுக்கிக்கணும். அது நல்லா போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதும் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கினது ஒரு 5 இல்லாட்டி ஒரு 4 அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா சாட்டே ஆகணும். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த பச்சை மிளகாலாம் இன்னும் வந்து ஃப்ரை ஆகலை. இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா வந்து ஃப்ரை ஆகணும். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு போட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் ப்ரௌனாக வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த பச்சை மிளகா கூட எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பச்சை மிளகா கடிக்கும்போது காரம் தெரியாது. அப்புறம் சிக்கன் இருக்குதுல்ல, சிக்கன் வந்து நம்ம வந்து வேக வச்சு அதை வந்து அதோட பீல் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறோம். அது வந்து நம்ம இப்போ வந்து போட்டுக்கிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். இதுவும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அந்த அதோட என்ன சொல்கிறது, அதோட கவிச்சி வாசம் சொல்கிறோம்ல, அந்த சிக்கனுடைய அந்த வாசம் வந்து போகிற மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சால்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த சிக்கனை வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு போட்டு வந்து நல்லா வந்து நான் பாயில் பண்ணி அந்த தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சிக்கனை மட்டும் எடுத்து வந்து நான் பீல் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சிக்கன் தண்ணி வந்து இதில் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டெயின் பண்ணி போடுறதுனாலும் ஓகே. நான் ஆல்ரெடி நல்லா 3-4 டைம் வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் அந்த தண்ணியை ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா, ஏன்னா இப்போ மும்பையில் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப வந்து கோல்டு, அப்புறம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, வின்டர் மழையெல்லாம் இல்லை, ஆனால் வந்து ரொம்ப வந்து பனியாக இருக்குது, ரொம்ப பனி இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து ஃபீவரு, கோல்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த சிக்கன் மாதிரி வீட்லேயே சிக்கன் சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கோல்டுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் எக்கு வந்து நல்லா வந்து கலக்கி வச்சுருக்கிறேன்ல, ஒரே ஒரு எக்கு தான் எடுத்தேன். நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன்ல, அது வந்து அந்த சிக்கன் நல்லா வந்து கொதிக்குதில்ல, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டு நம்ம வந்து கலக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கலக்கிட்டே இருந்தால் தான் வந்து அது லேயர் மாதிரி வருதில்ல, அந்த மாதிரி வந்து லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சூப்பு. நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் செய்கிறோம், அவங்க எப்படி செய்கிறாங்க, ஹைஜீனிக்காக செய்கிறாங்களா இல்லை அன்ஹைஜீனிக்காக செய்கிறாங்களா தெரியல. ஆனால் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம், வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எப்படி செய்கிறாங்கன்னுலாம் தெரியல ஆக்சுவலி. இப்போ
நம்ம வந்து வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம், நம்மளாலேயும் முடியும். என்ன கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரலைனாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆக்சுவலி. இப்போ பாருங்கள், நான் வந்து சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட போகிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா அதில் இனிப்பு சுவை இருக்குதுல்ல, ஸ்வீட்னஸ் இருக்குதுல்ல, அது ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆகிடுச்சுன்னா சூப்பு நல்லா இருக்காது. அதனால் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் அந்த ஃபுல்லாகவே நான் போட்டுடுறேன் நான். இப்போ பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் அந்த இருக்கிற ஃபுல்லாக சோயா சாஸ் எல்லாத்தையும் நான் போட்டுடுறேன் நான். உங்களுக்கு சோயா சாஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் சோயா சாஸ் போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம், இட்ஸ் ஓகே, இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து கலக்கிக்கணும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா கலக்கிட்டு இதில் போட்டோம்னா அது வந்து ஒரு திக்னஸை கொடுக்கும். அந்த சூப் டைப்பு அந்த ஒரு திக்னஸை கொடுக்கும். அது வந்து நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். சிக்கன் சூப்பு வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நான் ரெக்கார்டிங் பண்ண எனக்கு வந்து இருமல் வந்துருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓகே, என்னால் பேசவே முடியல. கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், பார்க்கவே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்ச மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டு கூட ஆக்சுவலி வந்து நான் சாப்பிடும்போது எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. ஆனால் வந்து நான் சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நான் பண்ணும்போது நினச்சேன் ஆக்சுவலி இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக வருமா வராதா அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து சிக்கன் சூப்பு செஞ்சேன், ஆனால் சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் டச்சு நம்மளோட சூப்பு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. பார்க்க சூப்பராக இருந்தது, ஆனால் சாப்பிடும்போது கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு கோல்டு இருக்கிறதுனால வாய் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோ, என்னுடைய வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு வரும். என்னுடைய வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு hours later. பாருங்க, ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 4-5 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் மில்க் ஷேக் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் வெளியே. கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறோம் அப்படியே வந்து. இப்போ வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோவில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.